வே. கருணாநிதி அவர்கள் தாம்பரம் மாநகராட்சியின் மண்டலம் 1க்கு பம்மல் தலைவராக இருக்கிறார். இவரை பற்றிய சில தகவல்கள். அரசியல் பதவி. இவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை திமுக சேர்ந்தவர். 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் தாம்பரம் மாநகராட்சியின் மண்டல குழு தலைவராக ஜோனல் சேர்மன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மண்டலம் 1 பம்மல் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பம்மல் பகுதியில் உள்ள வார்டுகளை இவர் நிர்வகித்து வருகிறார். இந்த மண்டலத்தின் முக்கிய பணிகளில் ஒன்றாக உள்ளூர் மேம்பாட்டுத் திட்டங்கள், குடிநீர் விநியோகம், சாலை பராமரிப்பு போன்றவற்றை மேற்பார்வையிடுவது இவரது பொறுப்பாகும். சமூக பணிகள். மண்டலத் தலைவராக அப்பகுதியின் உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் இவர் கவனம் செலுத்தி வருகிறார். மக்களுக்கு உதவும் மக்கள் பிரதிநிதி. ஒரு மண்டலத் தலைவராக வே. கருணாநிதி அவர்கள் தனது பொறுப்பை வெறும் பதவியாக மட்டும் கருதாமல் பம்மல் பகுதி மக்களின் தேவைகளை நேரடியாக அறிந்து அவற்றை நிவர்த்தி செய்வதில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். குறிப்பாக அடிப்படை வசதிகள், குடிநீர் பற்றாக்குறை, சாலைகள் சீரமைப்பு, தெருவிளக்குகள் போன்ற அடிப்படை பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவற்றை தீர்ப்பதில் கவனம் செலுத்தி வருகிறார். மழைக்கால பணிகள். மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தவும் நீர் வடிகால் வசதிகளை மேம்படுத்தவும் இவர் எடுத்து வரும் நடவடிக்கைகள் அப்பகுதி மக்களுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கின்றன. சுகாதாரப் பணிகள். தெருக்களை சுத்தமாக வைத்திருத்தல், குப்பைகளை முறையாக அகற்றுதல் போன்ற சுகாதாரப் பணிகளிலும் இவர் தனி கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இத்தகைய மக்கள் நலப்பணிகள் உள்ளூர் அளவில் இவருக்கான நற்பெயரையும் மக்களின் நம்பிக்கையையும் அதிகரித்துள்ளன. ஒரு மக்கள் பிரதிநிதியாக மக்களின் குரலாகவும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் பாலமாகவும் இவர் திகழ்ந்து வருகிறார்.